Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal Furqanil Majid. A'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna nahnu nazzalna dzikra wa inna lahu lahafizun. Shadaqallahul 'azim. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, இங்கே சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஃபிதுல் குர்ஆன் மற்றும் மாணவர்கள் மத்தியிலே வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தன்னுடைய திருக்குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை அவனே எடுத்துக்கொண்டதாக கூறுகிறான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கி அருளினோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே மனிதனை படைத்தது அவனுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இறைவனால் செய்யப்படக்கூடிய பல காரியங்களை மனிதனை கொண்டு அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அந்த வகையில் ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனை மனனம் செய்கிற இந்த புனிதமான ஹாஃபிதுகளின் மூலம் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை அல்லாஹ் அந்த மக்களுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு உயர்வான ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்பு தான் இந்த ஹாஃபிதுகளுக்கு இருக்கிறது. இந்த மதரசா 104 வருடங்களாக ஹிஃப்தினுடைய பணியிலே, கிராத்தினுடைய பணியிலே மகத்தான சிறந்த சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த மதரசாவில் ஓதவில்லை என்றாலும் அடியேன் ஓதிய பல ஆசிரியர் பெருந்தகைகள் இந்த மதரசாவினுடைய மாணவர்கள் என்று சொல்லும் போது உண்மையிலேயே எவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு மதரசா என்பதை ஆச்சரியத்தோடு நாம் இங்கே தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய மதரசா ரப்பானியாவினுடைய முஹ்தமீன் மற்றும் நாசிர் மௌலானா அலாவுதீன் ஹஸ்ரத் தாமத் பரக்காத் அவர்களும் இந்த மதரசாவினுடைய மாணவர். நாங்கள் ஓதிய ஆசிரியர்களில் முக்கியமான இன்னொரு ஆசிரியர் அன்சர் பாஷா, அதாவது அவர்கள் கண் தெரியாத ஆசிரியர், சமீபத்திலே தான் வஃபாத்தானார்கள். அல்லாஹ் அவருடைய தொகரை அல்லாஹ் ஒளியால் நிரப்பி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. அவர்களும் இந்த மதரசாவினுடைய மாணவர். இவ்வாறு பல ஆசிரியர்கள் இந்த மதரசாவினுடைய ஆசிரியர் மாணவர்களாக இருந்து அற்புதமான முறையிலே குர்ஆனை மனனம் செய்து குவத்துல் ஹாஃபில்களாக இந்த உலகத்திலே இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மதரசாவை துவக்கியவர்கள் எவ்வளவு இஹ்லாஸாக துவங்கியிருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அப்படி ஒரு அற்புதமான சிறந்த மதரசாவிலே கல்வி பயிலக்கூடிய பாக்கியத்தை மாணவர் கண்மணிகளாகிய தாங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த வரிசையில் யஹ்யா இப்னு அக்ஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மாமூன் ரஷீத் பாதுஷா என்று சொல்லப்படக்கூடிய ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மகன். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவருடைய அரசவையிலே ஒரு பெரிய மன்றம் இருந்தது. அந்த அரங்கத்திற்கு பலவிதமான அறிஞர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்வார். அதிலே ஒரு யூத இனத்தை சார்ந்த ஒரு அழகு மிகுந்த அற்புதமாக உரையாற்றக்கூடிய ஒரு அறிஞர் அங்கே வருகிறார். அவருடைய அழகும் அவருடைய நயமும் அவருடைய அழகான ஒரு கருத்தும் யஹ்யா இப்னு அக்ஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை மெய்சிலிருக்க வைக்கிறது. அவரிடத்திலே தனியாக சென்று சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை, எனக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மதமே எனக்கு சிறந்ததாக தெரிகிறது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். காலங்கள் உருண்டோடுகின்றன. பல வருடங்களுக்கு பிறகு இன்னொரு முறை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது அவர் பரிசுத்தமான ஒரு முஸ்லிமாக அவரிடத்திலே அறிமுகமானார்.
அன்னைக்கு நீங்கள் யூதராக இருந்தீர்கள், இஸ்லாத்தை எடுத்து சொன்னபோது அதை மறுத்தீர்கள், இப்போது நீங்கள் எப்படி முஸ்லிம் ஆனீர்கள் என்பதாக யஹ்யா இப்னு அக்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டபோது அவர் சொல்லி காட்டினார், நான் உங்களிடமிருந்து சென்றதற்கு பிறகு எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு மதத்தினுடைய வேதத்தையும் நான் ஆராய்ச்சி செய்தேன். அதிலே முதலிலே தௌராத்தை செய்தேன். என் கரம்பட எழுதி என்னுடைய அற்புதமான கருத்துக்களை உள்ளே திணித்தேன். 3 பகுதிகளாக அதை வெளியிட்டேன். ஆனால் தௌராத் வேதத்தை கருத்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லி பல பேர் வாங்கி கொண்டு போனார்களே தவிர அதனுடைய கருத்தையோ அதிலே திணிக்கப்பட்ட புதுமையான கருத்துக்களை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதன் பிறகு இன்ஜீல் வேதத்தை அதே போல பல புதிய கருத்துக்களை உள்ளே திணித்து கடையிலே விற்பனை செய்தேன். அதையும் வாங்கி சென்றவர்கள் பாராட்டினார்களே தவிர அதிலே திணிக்கப்பட்ட புகுத்தப்பட்ட புதிய கருத்துக்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆனை மறுபிரதி எடுத்து அதிலே பல என்னுடைய சொந்த கருத்துக்களை உள்ளே திணித்து நான் என்ன செய்தேன், அதை விநியோகித்தேன். ஆனால் அதை கண்டுபிடித்தவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக என்னால் வெளியிடப்பட்ட அத்தனை குர்ஆனையும் குழிதோண்டி புதைத்து இது எங்கும் விற்பனை செய்யப்படக்கூடாது என்று சொல்லி தடையிட்டார். அப்போதுதான் நான் பார்த்தேன், உண்மையிலே இறைவனால் அனுப்பப்பட்ட குர்ஆன் எந்த விதமான கூடுதல் குறைவு இன்றி பரிசுத்தமாக இன்றைக்கும் இருப்பது குர்ஆன் மட்டும்தான். அதனுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை புரிந்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லி நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்பதாக சொன்னார். இந்த கருத்தை, இந்த விஷயத்தை யஹ்யா இப்னு அக்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுஃபியான் இப்னு உவைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கிற போது இப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சியை கண்டேன் என்பதாக பேசுகிறார். அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்று. அந்த குர்ஆனுடைய வசனத்தின் கருத்து இதுதான். எத்தனை வேதங்களையும் அல்லாஹ் அனுப்பினாலும் அந்த வேதங்களுக்கெல்லாம் இந்த வாக்குறுதியை சொல்லவில்லை. தௌராத்துக்கு இந்த வாக்குறுதியை சொல்லாததால் தான் அதிலே கலப்படம் புகுந்தது. இன்ஜீலுக்கு அந்த வாக்குறுதியை சொல்லாததால் தான் இன்ஜீலிலே பல கருத்துக்கள் புகுந்தன. குர்ஆனுக்கு அல்லாஹ் சொன்னார், அதனால் இந்த குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று சுஃபியான் இப்னு உவைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை சொல்லி காட்டினார்கள். அதே போல அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுவது என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இது மாதிரியான அருமையான ஹாஃபிஸ்களுடைய உள்ளங்களிலே பதிய வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். இன்றைக்கு குர்ஆன் அனைத்தும் ஒன்று திரட்டப்பட்டு நவுது பில்லாஹ் அது நெருப்பினால் எரிக்கப்பட்டு அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்கள் ஒன்றாக இணைந்து ஓதி குர்ஆனை உருவாக்கி விட முடியும். இதுதான் இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்ற இந்த வாக்குறுதியுடைய ஒரு நிலையாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்கும் பிரதிநிதித்துவ பொறுப்பை உங்களை போன்ற நம்மை போன்ற சிறந்த ஆபில்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார் என்று சொன்னார். நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையான ஆபில்களின் கூட்டத்தில் நாளை மறுமையிலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாராக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.